Stalin uncle, what uncle is very wrong uncle. uncle அப்படா. My dear brother ராஜீவ் காந்தி அவர்களே, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே, வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மை டியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்களே, What is this uncle is very wrong uncle is very wrong. ஐயோ very worst uncle very worst. சொல்லுங்கண்ணா என்ன விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனை, பையன் கை வச்சுட்டு போயிட்டான். யாருன்னு இது? ஏன் அண்ணன் ஊர்ல இல்லையா? அண்ணன் மேலதான் கை வச்சுட்டு போயிட்டான். என்னன்னு சொல்றீங்க? அண்ணன் மேல கை வச்சிட்டானா? யாருன்னா? பேரு பாலு, மதுரை பக்கத்துல. கைய மேல ஒண்ணும் கை வச்சிடலையே. யோ என்னையா கேக்குற? விஷயம் பெருசா இருக்குண்ணே. துரையண்ணன் பையன் தேனி கம்பம் போடி சுத்துப்பத்தி ஏரியாவுல அவங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சதே நியாயம். அவங்கள மீறி ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. என்கிட்ட பேசுன மாதிரி மதுரையில யாருக்கிட்டையும் போன் பண்ணி பேசாதீங்கண்ணே. Stalin uncle. That uncle is very wrong uncle. Stalin uncle. ஐயோ மச்சான்டானே, ஐயோ மச்சான்டா. Stalin uncle. என்ன பெருமாளனே. நான் உங்களை அங்கிள்னு கூப்பிடலாமா? ஸ்டாலின் தாத்தா வணக்கம். ஸ்டாலின் தாத்தா இல்ல, ஸ்டாலின் மாமா. சரியா இருக்குடா, அண்ணன் எடுத்துக்கிட்டேன். My dear uncle. கேக்குதா? இவனுக்கு ஆம்பளை பசங்களை கண்டா அறவே பிடிக்காது, அடிச்சு விடுவான். ஆனா பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சுவாரு. எங்க போறீங்க? ரெகுலரா பஸ்ல போறீங்களா அல்லது? ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன் டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. தேக்கணமும் அதிசிறந்த திராவிடன. Is always a lion. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion, and even if it is single, it will be the king of jungle. It is not only a description but also a clear declaration. TVK will take it, TVK will meet it, TVK will compete with it, and TVK will conquer it. TVK will conquer it. Here, at this moment, among this August gathering, I want to open my heart and say, I enjoy people. I respect people. I worship people. Your journey has reached Mumbai today. This will reach Delhi soon. PM Modi did only two things in last 10 years. One is foreign trips. ஐயா பின்னி இருக்காயா, பின்னி பெரிய தலைமைக்காரா இருப்பான் போலுக்க. அப்படியா? அப்படி என்னதான்டா எழுதி இருக்கா? ஐயா ஒவ்வொரு எழுத்தையும் முத்து முத்தா அழகழகா அச்சடிச்ச மாதிரி எழுதியிருக்கா ஐயா. ஆனா என்ன எழுதியிருக்கா தெரியல. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும்.
மன்னிக்கணும். புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. மன்னிக்கணும். புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. என்னடா மேனே வேலை கிளம்பிட்டியா? ஆமா, நீ இன்னும் ஊர் பொறுக்க போலையா? இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா விட அதெல்லாம் தின்னுட்டு தானே போகணும். ஆமா, எல்லாரும் பொறுக்கி சாப்பிடுவாங்க. நீ சாப்பிட்டு போய் பொறுக்கு. என்னைக்குதான் பொறுப்பு அப்பனா இருக்க போறியோ? மூஞ்சியும் மீசை பட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி. ஈடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். நாங்க தொடர்ந்து எங்களை குரல் கொடுத்து தான் இருப்போம். அப்பெல்லாம் பேசாத, எவனா வந்துடா போறான். இது சும்மா தொடக்கம் தான். நாம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும். ராக்கெட் வேக வளர்ச்சின்னு நாங்க என்ன சொல்றோம்? யார் பிரதமரா வரணுங்கிறத விட திராவிட யார் மாடலுடைய பிரதமரா வருஷன் வரக்கூடாதுங்கிறதுல யாருக்கா இருந்தாலும் திமுகவும் தமிழ்நாட்டு மக்களும் தெளிவா இருக்காங்க. அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதா. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடிப்பார். அம்மாளுக்கு எந்த சைடு உட்காந்துருக்காங்க? ரைட் சைடு மூணாவது பொம்பளை மஞ்சள் கலர் சேலை கட்டிட்டு பாருங்க. ரைட் சைடு போடாது பொம்பளை. பச்சை சேலை எந்திரிப்பா. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்ணீங்க? எதுமே பண்ணவே இல்ல. சரி உட்காருப்பா. என்ன பண்ணீங்க நீங்க? உட்காருப்பா. போட போட்டீங்களா? பேசிக்கலாம். மனு வாங்கி தரோம். மனு இது தேவையில்லாத பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. தேவையில்லாத பேசக்கூடாது. இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. உட்காருங்க. மனு எழுதி கொடுமா. மனு எழுதி கொடுமான்ற என்ன பிரயோஜனம் உங்களால? சொல்லுங்க நீங்க. அங்கேயே வந்தீங்களா நீங்க? மனு எழுதி கொடுங்க. தமிழ்ல சொல்ல பாட்டியா? தமிழ்ல வராதா? வலது பக்கம் சொல்லணும். தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. உனக்கு கிடைக்காதா பரிச்சை? காசு வாங்கிட்டியா நீ? வாங்கல இல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு கொடுத்து விடு. போ இப்ப காமெடி. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். ஊர்ல இருக்கிறவங்கலாம் என்ன நல்லவன் சொல்லுவானான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நல்லதும் பண்ணதில்லை. டாக்டர் வசீகரன் இதை உருவாக்கினாரு. அப்புறம் சில காரணங்களுக்காக இதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ஏன்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம்.